வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம மென்சுரேஷன் 3Dல ஆல்ரெடி 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதுக்கான கண்டினியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் எ 12 cm ஹை wooden solid cone. 12 cm ஹை wooden solid cone is 44 cm. Find the volume அப்படின்னு கேட்குறாங்க. மரத்தினால் ஆன ஒரு திண்ம கூம்பின் அடி சுற்றளவு 44 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அந்த திண்ம கூம்பின் கன அளவு காண்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அடி சுற்றளவுன்னு சொல்கிறாங்கல்ல, பேஸுன்னு, இந்த பேஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ பேஸுக்கான ஃபார்முலா 2πr அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேஸுன்றது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸுன்னு கொடுத்துருக்காங்களாமா, கூம்பின் அடி சுற்றளவுன்று. இந்த அடி சுற்றளவுன்றது 2πr அப்படின்றது ஃபார்முலா. இதே கொஷினு இங்கே அடி பரப்புன்னு கொடுத்துருந்தா, பேஸ் ஏரியான்னு கொடுத்துருந்தா πr ஸ்கொயர்னு அர்த்தம். சரியா? இங்கே பேஸ் ஏரியான்னு தரல, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ்ன்னு கொடுத்தனால 2πr, அதுதான் இங்கே 44ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் இந்த 12 சென்டிமீட்டர் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஹைட், அதுதான் ஹைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதன் உயரம் 12 சென்டிமீட்டர்னு தமிழில் தெளிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 2 × 22/7 × r = 44. இதில் ஓர் 22 22 2 முறை 44, இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல். ஸோ r = இந்த வகுத்தல் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகுமா? ஸோ r = 7. அப்போ அந்த 7ன்றது ரேடியஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போ கொஷின் என்னன்னா, அந்த திண்ம கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கூம்பின் கன அளவு, வால்யூம் ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலா 1/3 πr square h. ஸோ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7ஆ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 7 × 7. கொஷினில் h ஹைட் வந்து 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கொஷினில் கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர்னு, ரேடியஸ் தான் நம்ம 7ன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல், 3 டேபிளில் 3 1s ஆர், இது 3 4s ஆர். ஸோ 22 × 28, 7 4s ஆர் 28 தானம்மா. அப்போ 22ஐயும் 28ஐயும் பெருக்குனா 616 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ 616 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், if the radii of the circular ends of a frustum which is 45 centimeter height or 28 centimeter and 7 centimeter, find the volume of the frustum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டரும் 7 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி, இதனுடைய ஹைட் வந்து 48 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஸ்டம் இருக்குது. அதுக்கான வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஸ்டம் அப்படின்ற வார்த்தை, இந்த ஷேப்பு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் இதுதான் அந்த ஷேப்புன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃப்ரெஸ்டம் அப்படின்றது நம்ம டம்ளர் மாதிரி இருக்கும், கிளாஸு டம்ளர் மாதிரி இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தீயணைப்பு துறையில் பயன்படுத்துகிற அந்த வாளி. சரியா? அந்த வாளி தான் ஃப்ரெஸ்டம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ இதில் 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் எது பெருசாக இருக்கோ அது மேலே ரேடியஸ், எது சின்னதாக இருக்கோ அது கீழத்துக்கான ரேடியஸ். ஸோ இதுக்கான ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்படி இருக்கும்போது இடைகண்டத்தின் கன அளவு என்ன, இதுக்கான வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இடைகண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πh. 1/3 πh r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். இது இடைகண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கோன் இருக்குப்பா, ஒரு கோனு. ஸோ ஒரு கோனுன்றது நமக்கு நல்லா தெரியும், இப்படி இருக்கும். இந்த கோனை நான் இப்படி வெட்டுறேன்னு வைங்களேன், இப்படி கட் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே ஒரு ஷேப் வரும்ல, இதுதான் இடைக்கண்டம். சரியா? ஃப்ரெஸ்டம் அப்படின்வாங்க. ஸோ இதில் 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 45ஆ ஹைட்டு, கேபிட்டல் ஆர் வந்து 28, அப்போ 28 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 7, அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் அப்படின்னும் போது 28 × 7 வரும். சரியா? இப்போது இதில் 3 1s ஆர் 3, 3 15s ஆர் 45, மேலே 22 × 15/7 இன்ட்டு 28 ஸ்கொயர் பண்ணால் 784 ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 7 8s ஆர் 56, 7 2s ஆர் 14, ஒரு 5 19. ஸோ அதை ஆட் பண்ணிப்போமே, 784 ஒரு 49
ஒரு 196. இதை ஆட் பண்ணால் 13, 19, 9, 9 + 4 13, 13 + 9 22. ஸோ இதை ஆட் பண்ணால் ஒரு 10 வருது கரெக்டா. ஸோ என்ன வருது 22 × 15/7 × 1029 வருதுமா. இது 7 1s are 7. இங்கே 7 14s are 98. சரியா, ரிமைனிங் 4 49 அப்படின்னும் போது 7 times 7 7s are 49 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர்ப்பா 22 × 15. இதை மல்டிப்ளை பண்ணால் 330ன்னு வரும். இதை 147 கூட பெருக்குனா ஆன்சரு 10 முறை 220, 5 முறை 110. கரெக்ட் தான். ஸோ பாருங்கள் 7 0 0 7 3 21 7 3 21 2 23 4ஆல் 4 0 0 4 2 12 மீதி 1 4 3 12 1 13 1ஆல் பெருக்கும்போது அதே 330 தான். ஸோ 0 1 5 8 4 48,510ன்னு வருதுப்பா. ஆப்ஷன் ஏ ஆன்சர் 48,510. சரியா. ஸோ ஃபார்முலா தாங்க. இந்த ஃபார்முலாவும் அந்த கான்செப்டும் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, ரொம்ப கஷ்டமான கொஷின்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது அப்ளிகேஷன் சம்பா. A girl wishes to prepare birthday caps in the form of a right circular cones for her birthday party using a sheet of paper whose area is 5720 centimeters square. How many caps can be made with radius 5 centimeter and the height 12 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும்? ஃபஸ்ட்டு ஒரு தொப்பி, அதாவது பர்த்டேக்கான அந்த யூஸ் பண்ணுற கேப்பு எப்படி இருக்கும்னா கூம்பு வடிவத்தில் கோன் ஷேப்பில் தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்குன்னா எனக்கு தேவையானது என்னங்க, அந்த சைடில் இருக்கிற அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா கீழே ஃப்ளோரு மேலே ஃப்ளோருலாம் அப்படி எதுவுமே இல்லை அங்கே. சரியா. அப்போ சிஎஸ்ஏ எனக்கு வேணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த சைடில் இருக்கிற அந்த அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும். எனக்கு அந்த கோனுக்கான அந்த தொப்பிக்கான அளவு என்னன்னு சொல்லிடலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அப்போ அதுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் என்னன்னு தெரியணும். அதுக்கான ஃபார்முலா πr/l. சிஎஸ்ஏ ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலா என்ன, πr/l. ஸோ இது தெரிஞ்சாதான் ஒரு தொப்பி தயாரிக்க எனக்கு எவ்வளோ அளவு பரப்பளவு தேவைன்னு தெரியும். சரியா. ஒரு தொப்பி தயாரிக்க எனக்கு எவ்வளவு பரப்பளவு தேவைன்றதே சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா. அப்போ இங்கே 22/7 ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆரம் 12 சென்டிமீட்டர். எல்லுன்னா என்னங்க, எல்லுன்றது ஒரு கோனில் எல்லுன்னு சொல்கிறது என்னன்னா லென்த் இல்லை, அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாயுயரம், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னுவாங்க. இப்போது இதை எப்படி எடுத்துக்கலாமா, இப்படி பிரிக்கிறேன்னு வையேன். ஸோ இதில் இது ரேடியஸ்மா. சரியா. இது ஹைட்டு, இந்த நேராக இருக்கிறது ஹைட்டுப்பா. இந்த சாஞ்ச் இருக்குல்லங்க, இதுதான் சாய் உயரம், எல்லு ஸ்லாண்ட் ஹைட்டு. அதே போல தான் அந்த சைடும், இது சாய் உயரம், இது ரேடியஸ். சரியா. அப்போ எனக்கு தேவை அந்த எல்லு வேணும்னா இது பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். சரியா. பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா L² = H² + R². பிதாகரஸ் தியரம் பிரகாரம் ஞாபகம் வச்சுங்க, இந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்துருவாங்க. இன்னொன்று எனக்கு இந்த கொஷினுக்கு தேவைன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் எடுத்தாகணும். சரியா. இப்போ எனக்கு L² வேணும். ஹைட்டு 5 சென்டிமீட்டர் ஆரம், 12 சென்டிமீட்டர் உயரமா. ஸோ ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர்னும் உயரம் 12 சென்டிமீட்டர்னும் எடுத்துக்கிறேன். ஸோ 144 + 25 இதை ஆட் பண்ணால் 169. ஸோ 13ன்னு வருமா. அப்போ L² தான் வந்து 169னா எல்லோட வேல்யூ 13ன்னு வரும். ஸோ சாய் உயரம் 13. சரியா. இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கொஷினில் பாருங்கள் 5 சென்டிமீட்டர் ஆரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் 5 சென்டிமீட்டர் தான். எல்லு 13ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லு வந்து 13ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்லங்க. இப்போ இதை அடித்து போட்டோ இதை டிவைட் பண்ணி பாயிண்டில் வர வச்சாலோ எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான்
ஒரு தொப்பி தயாரிக்க எனக்கு தேவையான பரப்பளவு. ஆனால் கொஷினில் எனக்கு என்ன கேட்குறாங்க, எங்கிட்ட மொத்தம் 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகித தாள் இருக்குது. சரியா, ஒரு பெரிய பேப்பரு. அந்த பேப்பரோட அளவு 5720 சதுர சென்டிமீட்டர் அளவா. இப்போ அதுலேருந்து நான் ஒரு தொப்பி தயாரிக்கிறதுக்கு இந்த அளவு இருக்கிற பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா மொத்தம் இந்த 5720 சதுர சென்டிமீட்டர் அந்த பெரிய பேப்பர் இருக்குல்ல, அது மூலிமா எத்தனை தொப்பியை தயாரிக்க முடியும்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டோட்டலாக மேலே எழுதுங்க. இந்த லாஸ்ட் கிளாஸில் ஒரு சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த செங்கல் சுவரை பேஸ் பண்ணி, ஸோ சுவரோட அளவை மேலே எழுதுங்க, ஒரு செங்கலோட அளவை கீழே எழுதுங்க. அப்படி இருந்தால் தான் எனக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் செங்கல்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்ல முடியும்னு ஒரு சம் பார்த்தோம். சேம் அதே கான்செப்ட் தாங்க இங்கே. எனக்கு அங்கே நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கேட்டாங்க, செங்கல்களின் எண்ணிக்கை என்னன்னு. இங்கே நம்பர் ஆஃப் கேப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, தொப்பிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நான் என்ன செய்கிறேன்னா, எங்கிட்ட மொத்தமாக இருக்கிற பேப்பரை மேலே எடுத்துக்கிறேன். சரியா, அங்கே சுவரோட அளவு எடுத்திருப்பேன், இங்கே மொத்தமாக இருக்கிற அந்த பேப்பரை மேலே எடுத்துக்கிறேன். கீழே அங்கே ஒரு செங்கலோட அளவு எதனமா, இங்கே ஒரு தொப்பியோட அளவு என்ன? ஒரு தொப்பிக்கு 22/7 × 5 × 13 இந்த அளவு தேவை. அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர். ஸோ 5720 இன்ட்டு இந்த வகுத்தலில் இருக்கிற 7 மேலே வந்துரும்பா பை 22 × 5 × 13. இதை 13 வாய்ப்பால் அடிக்கிறேன். ஓர் 13 13 இங்கே 4 முறை 52. சரியா, 4 முறை 52 மீதி 5. அதே 52 4 முறை வரும், ஒரு 0. 22 வாய்ப்பால் இது ஒரு முறை, 2 முறை 44 ஒரு 0. 5 வாய்ப்பால் ஒரு முறை, இது 4 முறை. ஸோ 4 7 இதை பெருக்குனா 4 28. ஸோ எங்கிட்ட மொத்தமாக இந்த மாதிரி 28 தொப்பியை தயாரிக்க முடியும். சரியா, நம்பர் ஆஃப் கேப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 28 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே அப்ளிகேஷன் சம்மு. ஏன் அங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஏன் எள்ளு கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த கொஷின் புரியும். சரியா, ஸோ அதனால் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ்லாம் வராது. நெக்ஸ்ட், எ கோன் ஆஃப் ஹைட் 24 centimeter is made up of molding clay. A child recaps is in the form of a cylinder of same radius as cone. Find the height of the cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. ஓகே, இப்போ இந்த கொஷினில் உருளையோட உயரம் வேணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ஷேப் அப்படியே இன்னொரு ஷேப்பாக மாறுது, ஒரு ஷேப் வந்து அப்படியே இன்னொரு ஷேப்பாக மாறுது. அப்போ என்ன செய்யலாம், வால்யூம் யூஸ் பண்ணுங்க. சரியா, வால்யூம், அதாவது இது பாருங்க, ரீஷேப் இஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ சிலிண்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுதுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை ரெண்டுத்துக்கும் வால்யூம் யூஸ் பண்ணோம். சரியா, கூம்பு, கூம்பின் கனளவுக்கு 1/3 πr²h. இது என்னவா மாறுது, ஒரு உருளையாக மாறுது. அப்போ அதுக்கோட கனளவுக்கு πr²h. இங்கே பைக்கு பை கேன்சலு. உயரம் வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பு. ஸோ 1/3 × r² × h வந்து 24 ஈக்குவல் டு r² × h. கூம்பின் உயரம் தான் 24. அதனால் கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலாவில் ஹெச்சுக்கு பதிலாக 24ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. அப்போ ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து ஈக்குவல். கொஷினில் கொடுத்துருக்காங்களா பாருங்க, சிலிண்டருக்கும் கோனுக்கும் சேம் ரேடியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் அப்படின்றனால ஆர் கேன்சல் ஆகிட போகுது. 3 1s are 3, 3 8s are 24. ஸோ ஹெச்சோட வேல்யூ 8ன்னு வரும்பா. அந்த 8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா, அவங்க கேட்கறது உருளையின் உயரம் என்னன்னு தான் கேட்குறாங்க. உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக போடலாங்க. கொஷின் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுது அப்படின்னாலே அது என்ன அர்த்தம், வால்யூம்கான ஃபார்முலா யூஸ் பண்ணும். அதே போல் மெல்டட் அப்படின்ற வார்த்தை வந்தாலும் வால்யூம்கான ஃபார்முலா யூஸ் பண்ணும்.
Next, a rectangular sheet of metal foil with dimension 66 cm into 12 cm is rolled to form a cylinder of height 12 cm. Find the volume of the cylinder. ஓகே 66 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் என்னும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் உலோக தகடு, இந்த மாதிரி ஒரு உலோக தகடு இருக்கு ஒரு செவ்வக வடிவத்தில். இதுக்கு தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 66 சென்டிமீட்டர்னும் இது 12 சென்டிமீட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மல்டிப்ளேல கொடுத்தாங்கன்னா இது எல், இது பி, இன்னொன்று கொடுத்துருந்தாங்கன்னா அது எச். சரியா? அப்படி தரல. இப்போ இது நீளம் வந்து 66, அகலம் வந்து 12, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவில் இருக்கிற ஒரு உலோக தகடை நான் என்ன செய்யறேன்னா இப்படி சுருட்டுறேன்னா, இப்போ இது ஒரு பேப்பர்னு எடுத்துங்களேன். இந்த பேப்பரை நான் இப்படி மடிக்கிறேன் அப்படின்னும் போது அது ஒரு சிலிண்டரா மாறுமா, உருளையா மாறுமாங்க? இதை இப்படி மடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த ஷேப்ல வந்துடும். சரியா? இப்படி உருளையா மாத்துறேன்னா இந்த 66ன்றது என்னங்க, இந்த 66ன்றதான் இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் 66பா. அப்ப இந்த வட்டம் தான் எனக்கு, இந்த கோடு தான் இப்போ இந்த வட்டமா மாறி இருக்கு. கரெக்டா? இந்த நேரா இருக்கிற இந்த நீளம் தான் இப்போ இந்த வட்டமா மாறி இருக்கு. அப்ப இந்த வட்டத்தோட அளவு 66. இது வட்டத்தோட அளவுன்றது வட்டத்தின் சுற்றளவு தானே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே. ஸோ அப்போ அதுதான் 2πrன்னு எடுத்துக்கிறேன், அதுதான் 66. ஞாபகம் வச்சுங்க. இங்க நேரா இருக்கிற இந்த கோடு தான் இப்படி மடிக்கும் போது எனக்கு வட்டமா மாறி இருக்கு. இந்த வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்முலா 2πr, அதுதான் 66. ஸோ இங்கேருந்து 2 × 22/7 × r = 66. ஸோ இதில் 22 டேபிளில் 22 1s are 22, 22 3s are 66. ஸோ நெக்ஸ்ட்டு r = 7 3s are 21/2ன்னு வருமா? 7 3 21, இந்த 2 கீழே வரும்போது 21/2ன்னு வந்துடும். இது ஆரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு உருளையின் கனளவு என்னன்னு கேட்குறாங்க. உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா πr²h. ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 21/2. r² சொன்னனால 2 முறை எழுதிக்கிறேன். ஹெச்சோட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க கொஷினில். பாருங்க 12 சென்டிமீட்டர் உயரம்னு. ஸோ இப்போ இதை 7ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறையா? 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 6 முறை. அதே 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறை. ஸோ 22 3ஆல் பெருக்குனா 66, 21 3ஆல் பெருக்குனா 63. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 3 18, 3 18 1 19, 6 36, 6 36 3 39. ஸோ 8 5 11 4, 4158 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், எ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வெல் ஆஃப் டெப்த் 20 மீட்டர் அண்ட் டயாமீட்டர் வந்து 14 மீட்டர் இஸ் தக். த அவுட் சாயில் இஸ் ஈவன்லி ஸ்பியர்ட் to form a cuboid platform with base dimensions 20 meter into 14 meter. Find the height of the platform அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேம்மா, கொஷினில் 14 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்பட்டுள்ளது. சரியா? இப்போ என்னன்னா, உருளை வடிவில் ஒரு கிணறு இருக்கு, இதுக்கு விட்டம் வந்து 14 மீட்டர். அப்போ ஆரம்னும் போது அதில் பாதி 7 மீட்டர். ஆழம் அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கிணத்தோட ஆயம்ன்றது அந்த கிணத்தோட உயரம் தானேங்க. ஸோ அந்த கிணத்தோட உயரம் ஹைட்டு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ கிணறு தோண்டும் போது அந்த மண் வரும்லப்பா, அந்த மண்ணை எடுத்து ஒரு இடத்துல கொட்டுறாங்களாம். அதை கொட்டும் போது இதை பாருங்க, தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு அதை சமமாக போட்டு ஒரு இந்த ஷேப்பில் கனச்செவ்வக வடிவத்தில் இந்த ஷேப்பில் ஒரு மேடை ஒன்று போடுறாங்க, ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போடுறாங்க. சரியா? அப்படி போட்டால் அந்த மேடையோட உயரம் என்னவா இருக்கும்? அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்களா? அப்போ இது நீளம், இது அகலம். சரியா? அப்போ இதில் இந்த ஹைட்டு வரைக்குமா, நல்லா யோசிச்சு பாருங்க, இது 7 மீட்டர் ஆரம்,
20 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கிணறு தோண்டும் போது எவ்வளோ மண் எடுக்கிறனோ அந்த மண்ணை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போது இந்த உருளையோட கனளவு இந்த ஸ்டேஜ் கனச்செவ்வகத்தின் கனளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதனுடைய கனளவும் அதனுடைய கனளவும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? ரெண்டுத்துக்குமான வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன செய்யலாம்? இதில் 20 14ன்றது லென்த்து பிரெத்து மட்டும்தான். சரியா? அப்போ உருளையின் கனளவுக்கு πr²h. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா LBHக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? LBH அப்படின்றது கனச்செவ்வகத்தின் கனளவு, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் 22/7 ஆரோட வேல்யூ 7. ஸோ அப்போ 7 × 7. ஹெச்சோட வேல்யூ 20. சரியா? இங்கே எல் வந்து 20, பிரெத்து வந்து 14, ஹைட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 20க்கு இந்த 20 அடிச்சிடலாமா? இந்த 7க்கு இந்த 7 அடிச்சிடலாம். 7 டேபிளில் 7 1s are 7, 7 2s are 14, 2 டேபிளில் 2 1s are 2, 2 11s are 22. அப்போ எல்லோட வேல்யூ 11 வருதாமா? ஸோ இந்த 11 தான் என்னன்னு சொல்லலாம், அந்த மேடையோட உயரமாக இருக்கும். சரியா? அப்போ அந்த ஸ்டேஜோட ஹைட் என்னன்னா 11 மீட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, a cylindrical iron pillar 48 cm height and 6 cm in radius is surmounted by a cone 14 cm height. The volume of the pillar is ஓகேப்பா. ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் ஒரு கூம்பு இணைந்துள்ளது. ஒரு இரும்பாலான உருளை, இதுக்கு மேலே ஒரு கோன் வந்து இப்படி ஜாயின் ஆயிருக்கு. சரியா? கூம்பு. இப்போ இந்த உருளையோட உயரம் வந்து இதில் 49 சென்டிமீட்டர் உருளையோட உயரம். ஆரம் வந்து 6 சென்டிமீட்டரா? ஆரம் 6 சென்டிமீட்டர். ஸோ கொஷினு இதில் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, கூம்பின் உயரம். கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர். அப்போ தூணின் கனளவு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதுதான் தூணின் கனளவு வேணும்னா எனக்கு என்ன தேவை? உருளையோட கனளவு தேவை ப்ளஸ் கூம்போட கனளவு தேவை. வால்யூம் ஆஃப் த சிலிண்டரையும் வால்யூம் ஆஃப் த கோனையும் ஆட் பண்ணால் வால்யூம் ஆஃப் த அந்த பில்லருக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ இதில் உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா πr²h, கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. இப்போ இதில் பாருங்கள் எது ஈக்குவலாக இருக்குன்னா உருளைக்கும் சரி கூம்புக்கும் சரி ரேடியஸ் வந்து காமன் 6 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ அதனால் πr² வரைக்கும் நான் காமனாக வெளியெடுக்கிறேன். πr² வரைக்கும் காமனாக வெளியெடுக்கிறேன். ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் பொதுவாக இருக்குமா? 6 சென்டிமீட்டர் தான். சரியா? அப்போ பை வந்து 22/7 தானேப்பா, ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கும். ஸோ இதை காமனாக வெளியெடுத்தா இங்கே h மட்டும் இருக்கும், இங்கே h/3 இருக்கும். ஸோ 22/7 இன்ட்டு இது 6 × 6 h, அதாவது உருளையின் உயரம் அப்படின்னும் போது 49 சென்டிமீட்டரா ப்ளஸ் கூம்பின் உயரம் போது 14. அப்போ 14/3 வருமா? இப்போ இதில் 22/7 இன்ட்டு 6 × 6 49 அப்படின்னும் போது 147 ப்ளஸ் 14/3. ஸோ 22/7 இன்ட்டு 6 × 6 இதை ஆட் பண்ணால் 161/3 வரும். 3ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 முறை. இது 7ஆம் வாய்ப்பாலில் ஒரு முறை, இது 2 முறை 14, 3 முறை 21. ஸோ 22 6ஆல் பெருக்கிறேன், 132 இன்ட்டு 2 23 46. ஸோ இதை ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர்ப்பா. எது எது? 132 இன்ட்டு 46. 6 2 12, 6 3 18, 1 19, 1 6 6, 6ஓட 1 கூட்டினா 7, 4 2 8, 4 12, 4 4ஓட 1 கூட்டினா 5. ஸோ 2 8, 8ஓட 2 கூட்டினா 10, 6, 6072 அப்படின்றது ஆன்சரு. ஆப்ஷன் சி 6072 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க.
ஒரு உருளையோட கன அளவு வேணும், இரும்பாலான உருளை வடிவ தூணோட கன அளவு வேணும்னா இது ரெண்டுமே கூம்பும் உருளையும் சேர்ந்த மாதிரி இருக்கு. சரியா? அப்போ ஒன்று மேலே ஒன்று இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இதனுடைய கன அளவும் சேர்த்தாதான் எனக்கு அந்த தூணோட கன அளவு கிடைக்கும். காமனாக இருக்கிற பார்ட் மட்டும் வெளியே எடுத்துது, மீதி இருக்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் வரும். இதை கம்பைன் ஷேப் அப்படின்வாங்க. ஒரு ஷேப்புக்குள்ளே இன்னொரு ஷேப், ரெண்டு ஷேப் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. சர்மோட்டட் அப்படின்ற வார்த்தை கொடுத்து, இணைந்துள்ளது அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்து. சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மென்சுரேஷன் 3D அப்படின்னும் போது அதில் என்னென்ன ஷேப் வரும், அதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.